இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று திருவருகை காலத்தின் 4ஆம் வாரம். இன்று அன்பின் மெழுகுவர்த்தி ஏற்றுகின்றோம். இது அன்னை மரியாவையும் அவர் கணவர் புனித யோசேப்பையும் குறிக்கின்றது. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். லூக்கா 1:32-33 முடிய. மீட்பரை சந்திக்க அன்னை மரியாவும் புனித யோசேப்பும் எவ்வாறு ஆயத்தமாய் இருந்தனரோ அவர்களைப் போல் நம்மை மீட்க வந்த பாலகனை வரவேற்க நம்மை தயார்படுத்த இதுவே வாய்ப்பு. அன்னையின் எதிர்நோக்கையும் புனித யோசேப்பின் நேர்மைத்தனத்தையும் கொண்டு வாழ முயல்வோம். ஜெபம். உலகை கடந்த ஞானமே, உண்மை கடவுளின் வார்த்தையே, இயேசு கிறிஸ்துவே, அந்த மீட்பின் பாதையை எமக்கு காட்டும். ஆமேன். ஆனந்தமே அவளுடன் காத்திருக்கும் அடிமைகளை சந்திக்க கருணை கடலே வா, கதிரதயா பரவா, சுருதி மறையோர்க்கு சுடரொளி வா. இம்மானுவே, இறைநாதா, எங்கள் பாவ தோஷம் தீர ஏன் இன்னும் வர தாமதம்? கருணை கடலே வா, கதிரதயா வரவா, சுருதி மறையோர்க்கு சுடரொளி வா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறாகிய அன்பின் ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அளிக்கும் அளவிற்கு உலகின் மேல் அவர் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை கொண்டாடுகின்ற இந்த மாபெரும் திருப்பலியில் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் கடவுளுடைய அருளும் ஆசீரும் அவர் வெளிப்படுத்திய அன்பும் நிறைவாக கிடைக்க இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இன்றைய திருப்பலியில் நமது பங்கிற்காகவும் நமது பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் இறைவன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான அருளை நிறைவாக வழங்கும்படியாகவும் ஆசிர்வாதங்கள் நிறைவாக கிடைக்கும்படியாகவும் இந்த திருப்பலியில நம் குடும்பங்களுக்காக ஒப்பு கொடுத்து செபிப்போம். மேலும் இன்றைய திருப்பலியில் மாசிலா மேரி அற்புதசாமி இக்குடும்பத்திற்கு இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இன்றைய திருப்பலியில் அடைக்கலசாமி ஞான சௌந்தரி இவர்களுடைய ஆன்மாவின் இளைப்பாட்சிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இத்திருப்பலியில் இணைந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துகளுக்காகவும் பக்தியோடு இத்திருப்பலியில் பங்கேற்று செபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். பாவ மன்னிப்பு வழிபாட்டில் இப்பொழுது பங்கேற்போம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்யுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது பாதுகாத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புள்ளினாள் என் மேல் தெளிப்பி. ஆண்டவரே, நான் தூய்மையாவேன். நீரே எம்மை கழுவ நானும் உறைபடிதனிலும் மென்மையாவேன். இறைவா, உமது இரக்கப் பெருகிற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். ஈசோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பீர். ஆண்டவரே, நான் தூய்மையாவேன். நீரே எம்மை கழுவ நானும் உறைபடிதனிலும் வெண்மையாவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்தருள்வாராக. ஆமென். நீங்கள் அனைவரும் பாட வேண்டியது இறைவேந்தன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இறைவேந்தன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. சீயோனே அகமகிழ்வாய், எருசலேம் மகளே பூரிப்படைவாய். இதோ ஆண்டவர் வருவார்,
இறைவேந்தன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. நமக்கென பாலன் பிறப்பார், அவரே வல்ல தேவன் என்பார். தம்முடைய தந்தை தாவீதின் சிம்மாசனமேறி அவர் செங்கோல் செலுத்துவர். அவரது வலப்பந்தை அவர் தோளிலே காண்பீர். இறைவேந்தன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. உன்னத கடவுளின் நகரமான பெத்லகேமே, உன்னிடமிருந்து இஸ்ரேலின் அதிபர் எழுந்தருள்வார். அவர் வருகை நித்திய நாட்களின் துவக்கத்தில் இருந்தது போலாகும். அவரை உலகெங்கும் போற்றி புகழும். அவர் வருங்கால் நம் நாட்டில் சமாதானமே நிலைக்கும். இறைவேந்தன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இறைவேந்தன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. பல்வேறு போராட்டங்கள், மனக்கவலைகள், கடன் தொல்லைகள், வியாதிகள், குழப்பங்கள், புரிந்து கொள்ளாமை, சந்தேகம் என்ற பல பிரச்சனைகள் நம்மை சூழும்போது கடவுளை சிக்கன பிடித்து கொள்வோம். ஏனென்றால் தம் மந்தையை மேம்படுத்துவதற்கு ஆண்டவர் வலிமையோடும் மாட்சியோடும் வருவார். அவரையே அமைதி அருள்வார். எனவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்று கூறுகிறார். இறைவாக்கினர் மீகா ஆண்டவரின் வருகையை நமக்கெல்லாம் ஆனந்தத்தை தரும் என்றும் கூறும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 2-5 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகமே, யூதாவின் குடும்பங்களுக்குள் மிக சிறியதாயிருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேளையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களுள் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே எம்மை
ஒளியை காட்டியருளும். இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும். கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளர்ந்தெழ செய்து எம்மை மீட்க வாரும். பல்லவி. கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். படைகளின் கடவுளே மீண்டும் வாரும். விண்ணுலகில் நின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். பல்லவி. கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்றே நீர் உறுதி பெற செய்த மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். பல்லவி. கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுள் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. கடவுள் மறுப்பதை எவராலும் கொடுக்க முடியாது. கடவுளின் திட்டங்கள் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவை. இறைவன் நமக்கு கொடுப்பவை அனைத்தும் நமக்கே என்ற அமைதி மனநிலையோடு வாழ்வோம். இறைவா, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்று கூறி கடவுளின் திட்டத்திற்கு பணிந்து வாழ அழைக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமெடுப்போம். இரண்டாம் வாசகம். உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 5-10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஆனால் ஒரு உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகின்றார். இத்திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கின்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 39 45 வரை. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரையாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத்து வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறுவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு நாம் சிறப்பாக அன்பின் ஞாயிறாக கொண்டாட திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அன்பை கொண்டாடுவோம். Let us celebrate the love. இதுதான் கிறிஸ்துவ வாழ்வினுடைய ஒரு சிறப்பான அணுகுமுறை. இந்த அன்பை ஏன் கொண்டாட வேண்டும் என்றால், யோவான் தன்னுடைய திருமுகத்தில் சொல்லுகிறார், கடவுள் அன்பாக இருக்கிறார். God is love. இந்த கடவுள் அன்பாக இருக்கிறார் என்பது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பெருவிழாவின் வழியாக அது இன்னும் தீவிரமடைகிறது, முதிர்ச்சி அடைகிறது. அதைவிட இந்த அன்பினுடைய வெளிப்பாடு இன்னும் ஆழமாக கிறிஸ்து பிறப்பில் உணரப்படுகிறது என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள இன்றைய திருவருகை கால 4ஆம் ஞாயிறு நம்மை சிறப்பாக அன்பையும் அன்பின் வழியாக நம்முடைய செயல் திட்டங்களையும் எவ்வாறு இந்த உலகில் நம்முடைய சக மனிதர்களோடு விசுவாசத்தோடு அதை கட்டமைக்க போகிறோம் என்பதை குறித்து சிந்திக்க இன்றைய வழிபாட்டில் நாம் இணைந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் நாம் இந்த அன்பை கொண்டாட வேண்டும்? ஏனென்றால் யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16 17 இறைவார்த்தை வரை நாம் வாசிக்கிறோம். மிக அருமையாக சொல்லப்படுகிறது. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அவர் பொருட்டு மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக கடவுள் தன் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார், உலகை அன்பு செய்ததன் காரணமாக என்பதை வெளிப்படுத்துகிறார். உலகின் மீது தந்தை கடவுள் கொண்ட அன்பினுடைய வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து பிறப்பு என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அவர் நமக்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, மாறாக நம்மை மீட்கவே மீட்பராக கடவுளுடைய அன்பின் வெளிப்பாடாக இந்த உலகில் இயேசு பிறந்தார் என்ற கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை இன்னும் ஓரிரு நாட்களில் நாம் வெகு கோலாகலமாக கொண்டாட போகிறோம். அதனுடைய முன்னோட்டமாகத்தான் இந்த திருவருகை காலத்தினுடைய 4ஆம் ஞாயிறு
கடவுளுடைய அன்பை நமக்கு முதன்மைப்படுத்தி காட்டுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய அன்பினுடைய வெளிப்பாடு கிறிஸ்துவினுடைய பிறப்பு என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகளிலும் அந்த அன்பை கொஞ்சம் கொஞ்சமாக, ஆங்கிலத்தில் சொல்லுவேன் என்றால் கிராஜுவலி இட் டெவலப்ஸ் த லவ் ஆஃப் காட் என்று சொல்லுகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளுடைய அன்பை கிறிஸ்து பிறப்பில் நிறைவு காண நம்மை இந்த வழிபாடு அழைத்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காலகட்டத்தில் நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக விளங்குகிறது? கடவுள் மீதுள்ள அன்பை நாம் நம்முடைய புரிதல் எவ்வாறு கொடுக்கிறது? கடவுள் மீதுள்ள அன்பு அவருடைய சிறந்த செயல்பாடுகளின் வழியாக நமக்கு தெளிவாக கூறப்படுகிறது. கடவுள் தான் தேர்ந்து கொண்ட மக்களையும் தான் கொடுத்த வாக்குறுதிகளையும் என்றைக்கும் பின்வாங்காத கடவுள் நம் கடவுள். அதை அறிவிக்கின்ற வாசகம்தான் இன்றைக்கு நாம் கேட்ட முதல் வாசகம். மீகா இறைவாக்கினர் மிக அருமையாக நமக்கு சொல்லுகின்ற இந்த செய்தி, இதோ இஸ்ராயலே, என் சார்பாக ஆளப்போகிறவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன்பாக 800 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இறைவாக்கு உரைக்கப்பட்டது. எங்கே இந்த இறைவாக்கு உரைக்கப்பட்டது என்றால், நாம் வாசிக்கிறோம், நீயோ எஃப்ரத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களில் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய், ஆயினும் இஸ்ராயலை என் சார்பாக ஆளப்போகிறவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்று மிக அருமையாக அந்த இறை வார்த்தை, கடவுள் கொடுத்த வாக்குறுதி, அது இயேசுவில் நிறைவேறப் போகிறதை 800 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவிக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வாக்குறுதிகளை கடவுள் கொடுத்து அதை மறந்து போகின்ற கடவுள் அல்ல, மாறாக அதை தக்க சமயத்தில் தகுந்த நேரத்தில் நிறைவேற்றுகின்ற கடவுளை தான் நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த கடவுளை தான், அந்த அன்பை தான் நாம் கொண்டாட அழைக்கப்படுகிறோம் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சிறப்பானதொரு எடுத்துக்காட்டை கொடுக்கிறது. இன்றைக்கு நாம் அன்பை எந்த நிலையில் அணுகுகிறோம்? நமக்கு இந்த அன்பு எப்படி கிடைக்கிறது? பல நேரங்களில் நாம் மனிதர்களை ஒரு துச்சமாக நினைக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடுகள் இருக்கிறது. இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள்? எத்தனை கோடி மக்கள் இருப்பாங்க? எத்தனை கோடி மக்கள் இருப்பார்கள்? ஏறக்குறைய இந்த உலகத்தினுடைய மக்கள் தொகை கணக்கை எடுத்து பார்த்தால் 800 கோடி மக்கள் இருக்கிறார். 800 கோடி மக்களுக்கு மேல் இருக்கிறார்கள். இந்த 800 கோடி மக்களும் ஒரே மாதிரி சிந்திக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. எல்லாரும் வெவ்வேறு விதத்திலே சிந்திக்கிறோம், வெவ்வேறு விருப்பத்தோடு இருக்கிறோம். அதுதான் கடவுளுடைய ஒரு சிறப்பான படைப்பு. யாரும் ஒரே மாதிரி சிந்திப்பதில்லை, யாரும் ஒரே மாதிரி நடப்பதில்லை, யாரும் ஒரே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் எந்த செயல் திட்டத்தையும் செயல்படுத்துவது கிடையாது. மாறாக நமக்குள்ள சின்ன சின்ன ஒரு மைனர் டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் கடவுளுடைய படைப்பில் நாம் எல்லோரும் தனித்தன்மை வாழ்ந்தவர்கள். எவ்ரி ஹியூமன் இஸ் an unique person என்று சொல்லுகிறோம். யுனிக்னஸ் என்றுதான் நம்முடைய தனித்தன்மையை நாம் கொண்டாட வேண்டும். இந்த தனித்தன்மையோடு நமக்குள் இருக்கின்ற அன்பு உறவு என்பது அது சிறப்பான விதத்தில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய மிக சிறப்பான அணுகுமுறை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அன்பை நாம் எந்த விதத்தில் வெளிப்படுத்துகிறோம் என்று பார்த்தால், பல நேரங்களில் நாம் அன்பில் நாம் மனிதர்களை மதிப்பதும் கிடையாது. பல நேரங்களில் அவர்களை துச்சமாக பார்க்கின்ற ஒரு நிலைப்பாடையும் நாம் வைத்திருக்கிறோம். ஒரு பிஸ்னஸ் மேன் ரொம்ப பிஸி வித் பிஸ்னஸ், அவருடைய மனைவி, பிள்ளைகள், வீடு, வசதி எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவருடைய எண்ணம் எல்லாம் தன்னுடைய
தொழிலை பெருக்க வேண்டும், தன்னுடைய தொழிலில் வளர்ச்சி காண வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும், இன்னும் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ ஓடி ஓடி உழைக்கிறார். யாருக்காக உழைக்கிறார்? தன்னுடைய மனைவிக்காகவும் பிள்ளைக்காகவும் தான் உழைக்கிறார். ஆனால் அந்த மனைவியையும் தன்னுடைய பெண் பிள்ளையையும் அவர் சற்று கூட அவர்களுக்காக நேரம் ஒதுக்குவதே கிடையாது. எப்பொழுதும் பரபரப்பாக இருப்பார். ஆனால் அந்த பிள்ளைக்கு, அந்த சின்ன பிள்ளைக்கு அப்பாவோட இருக்கணும்னு ஆசை, ரொம்ப ஆசை. இரவு வந்து விட்டால் அப்பாவோட மடியில உட்காந்து அவர் சொல்லுகின்ற சின்ன கதையை கேட்டுட்டு அது தூங்க போயிடும். இதுதான் அந்த பிள்ளைக்கான ஆசை. ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளை அப்பா வந்த உடனே பிஸ்னஸ், பயங்கர பிஸ்னஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே அவர் அந்த பிள்ளை அப்பா மடியில் உட்காந்து, அப்பா இன்னைக்கு ஒரு நல்ல கதை சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டுட்டு அந்த பிள்ளை என்ன பண்ணுமா, அப்படியே தூங்கிடும். ஒரு நாளைக்கு இந்த அப்பாவுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. என்ன இந்த பிள்ளை எப்போதும் கதை சொன்னாதான் தூங்குதே. ஒரு ஐடியா பண்ணார். என்ன பண்ணாரு, ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்கி அதில் கேசட் போட்டு அந்த கதை புக்கை வாங்கி கதையெல்லாம் அதில் ரெக்கார்ட் பண்ணிட்டார். ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த பிள்ளைகிட்ட போய், அந்த அப்பா இனிமேல் உனக்கு கதை கேட்கணும்னா இந்த டேப் ரெக்கார்டர் இருக்குது, இதில் இந்த கேசட் போட்டிருக்கிறேன், பட்டன் அழுத்தினா உனக்கு நல்ல கதை கேட்க முடியும், நீ ஈஸியாக தூங்கிடுவ அப்படின்னு சொல்லி அந்த டேப் ரெக்கார்டரை கொடுக்குறார். உடனே அந்த பிள்ளை ஒரு நாள் கதை கேட்குது, 2ஆம் நாள் கதை கேட்குது, 3ஆம் நாள் அந்த பிள்ளையினுடைய மனசுல தோய்வு, ஒரு விரக்தி. 4வது நாள் 5வது நாள்லாம் டேப் ரெக்கார்டை ஆன் பண்ணவே இல்லை. அப்பா வருகிறார். அப்பாட்ட ஓடி போய், அப்பா நீங்க கதை சொல்லுங்கப்பா அப்படின்னு அந்த பிள்ளை கேட்குது. அதான் டேப் ரெக்கார்டர் வாங்கி கொடுத்துட்டேனே, அதுல நிறைய கதை இருக்குதே, ஒரு கதையை கேட்டுட்டு நீ தூங்க வேண்டியது தானம்மா அப்படின்றார். அப்பா, டேப் ரெக்கார்டர் கதை சொல்லுது, ஆனால் நான் உட்காருவதற்கு உங்க மடி கிடைக்கவில்லை, நான் உட்காருவதற்கு உங்களுடைய மடி கிடைக்கவில்லை, உங்களுடைய அரவணைப்பு இல்லை, பாசம் இல்லை, அன்பு இல்லை, இதெல்லாம் இருந்தால்தான் எனக்கு தூக்கம் வரும் என்று சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இப்படித்தான் நம்முடைய அன்பை பல நேரங்களில் உதாசீனப்படுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய உறவுகளுக்கு, நம்முடைய கணவன் மனைவிகளுக்குள்ள இருக்கின்ற உண்மையான ஒரு பந்தம், பாசம், அன்பு, அந்த நேசம், இவையெல்லாம் பல நேரங்களில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக அந்த அன்பை இழந்து விடுகிறோம், அதை மறந்து விடுகிறோம். அதை நாம் ஒரு உயிரோட்டமான உறவாக பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இத்தகைய சூழ்நிலையில் தான் கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற இந்த நிகழ்வுகளில் ஒன்று நாம் இன்றைக்கு வாசித்த இந்த நற்செய்தி வாசகம். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற ஒரு மாபெரும் நிகழ்வு. அன்னை மரியாள் 3 மாத கர்ப்பிணியாக இருக்கிறார். எலிசபெத் அம்மாள் 6 மாத கர்ப்பிணியாக முதிர்ந்த வயதில் யூதேயா மலைநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட செய்தி அன்னை மரியாளுக்கு சொன்னவுடனே தன்னுடைய உறவினர் முதிர்ந்த வயதில் கருதாங்கி இருக்கிறார், அவருக்கு உதவி செய்வது யாராக இருக்க முடியும், நான் போய் அவர்களுக்கு உதவி செய்வேன் என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார். யூதேயா மலைநாட்டுக்கு செல்வதென்றால் சாதாரண விஷயம் அல்ல. அன்னை மரியாள் நாசரேத்தில் இருக்கிறார். யூதேயா மலைநாடு அங்கே இருக்கிறது. ஏறக்குறைய இதற்கும் அதற்கும் 80 மைல் தூரம். இன்னைக்கு 80 மைல் தூரம்னா நமக்கு என்னது, ஒரு பொருட்டே இல்லை. காரை எடுத்தோம்னா 1 மணி நேரம், 1.5 மணி நேரத்தில், நல்லா ரோடு இருந்தால் 1.25 மணி நேரத்தில் 80 மைல் தூரத்தை கடந்து போயிட்டே இருப்போம், ஃபாஸ்ட். ஆனால் அன்னைக்கு அன்னை மரியாள் பயணப்படுகின்ற இடம், நேரம், நாள் எத்தனை நாளாக இருந்திருக்கும் என்றால், கழுதை மீது பயணிக்கின்ற பொழுது ஏறக்குறைய 4 நாள் பயணிக்க வேண்டும். ஒரு பெண் கருதாங்கிய ஒரு சில நாட்களிலேயே இந்த 4 நாள் கழுதை மீது ஏறி பயணம் செய்கிறார். மலைகளை, குன்றுகளை கடந்து ஒரு நீடிய நெருங்கிய பயணம். இந்த பயணம் எதற்கு? இது தேவையா? அத்தியாவசியமானதா? இந்த அம்மாவுக்கு தானே இங்க கரு உருவாகி இருக்கிறது, ஏன் இவங்க இப்படி போறாங்க அப்படின்னா, அது ஒரு அன்பின் வெளிப்பாடு, உடனிருப்பு. தன்னுடைய உறவினருக்கு தன் மீது, அவர் மீது உள்ள அக்கறையை
வெளிப்படுத்துகின்ற ஒரு மாபெரும் நிகழ்வு. இந்த நிகழ்வைத்தான் மிக சிறப்பாக நாம் அதை ஒரு அன்பின் வெளிப்பாடாக இன்றைக்கு சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளுடைய இந்த விசிட்டேஷன், எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற இந்த மாபெரும் நிகழ்வில் பல்வேறு விதமான மகிழ்ச்சிக்குரிய நிகழ்வுகள் நடைபெறுகிறது. ஒன்று, அன்னை மரியாளுடைய உடனிருப்பு. லூக்கா நற்செய்தியாளர் எழுதிய நற்செய்தியை நாம் வாசித்தோம் என்றால் அதனுடைய மைய செய்தி என்ன என்று கேட்டால், the word of God travels. இறை வார்த்தை பயணிக்கிறது என்பதுதான் லூக்காவினுடைய மிக சிறப்பான அந்த நற்செய்தியும் சரி, திருத்தூதர்கள் பணிகளுடைய நூலிலும் நாம் வைக்கின்ற அதனுடைய ஸ்ட்ரக்சர். பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளுடைய வயிற்றில் கருவாகி உருவாகி இருக்கின்ற இயேசு ஆண்டவர் பயணிக்கின்றார். வார்த்தை மனு உருவானவர். அவர் எடுத்த எடுப்பிலேயே உருவாகிய முன்பே அவர் பயணிக்கின்றார். வார்த்தையானவர் பயணிக்கின்ற இந்த நிகழ்வை லூக்கா நற்செய்தியாளர் இயேசுவினுடைய இந்த இறை வார்த்தை பயணிப்பு என்பதை தன்னுடைய நற்செய்தியில் ஆரம்பித்து திருத்தூதர்கள் பணிகள் நூல் முடிகின்ற வரையில் எவ்வாறு இறை வார்த்தை இந்த உலகத்தில் பயணித்துக் கொண்டே இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகின்றார். அன்னை மரியாள் இறை வார்த்தையை உள்வாங்கியவர், அதை ஏற்றுக்கொண்டவர், அடிமை, இறைவனுக்கு நான் அடிமை என்று சொன்னவர். அந்த இறை வார்த்தை உருவாகி இருக்கின்ற நிலையில் அவர் பயணித்து இந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறார். எங்கெங்கெல்லாம் இறை வார்த்தை பகிரப்படுகிறதோ, பயணிக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் கடவுளுடைய மீட்பை, கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய சிறப்பான அணுகுமுறையை மகிழ்ச்சிக்குரியதாக மாற்றுகிறது என்பதுதான் இந்த இறை வார்த்தையின் பயணிப்பு. இங்கே எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற பொழுது அன்னை மரியாள் அவருடைய வாழ்த்தை கேட்ட பிற்பாடு எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால் நிரப்ப பெற்று சொல்லுகின்ற வார்த்தை, பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் தகுதி பெற்றது எப்படி, உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும். அன்னை மரியாள் வாழ்த்துகிறார் எலிசபெத் அம்மாளை. The word gives happiness, the word gives exuberant joy என்று சொல்லுகிறோம் இல்லையா? ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று சொல்லுகிறோம். அன்னை மரியாளுடைய வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது, என் வயிற்றினுள்ளே குழந்தை பேரு வகையால் துள்ளிற்று. எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருக்கின்ற திருமுழுக்கு யோவான் பேரு வகையால் துள்ளுகிறார். இறை வார்த்தை எவ்வளவு மகிழ்ச்சிக்குரியது, துள்ளி குதித்து கொண்டாடக்கூடியது என்பதை நமக்கு மிக அருமையாக வெளிப்படுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளுடைய இந்த விசிட்டேஷனை பற்றி நாம படிக்கின்ற பொழுது, அவர் எலிசபெத் அம்மாளை சந்தித்த நிகழ்வை படிக்கின்ற பொழுது பலவிதமான கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொள்கிறோம். ஆனால் ஒன்றை ஒன்று நாம் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளுடைய சந்திப்பு என்பது அன்னை மரியாளுடைய உடனிருப்பை, தேவையின் பொழுது உடனிருப்பை வெளிப்படுத்துகின்ற அன்பை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதுதான் மிக மிக முக்கியமானது, அத்தியாவசியமானது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம யாருக்கு வேணாலும் எது வேணாலும் கொடுத்து ஹெல்ப் பண்ணிடலாம். உணவு கொடுத்துடலாம், அல்லது துணிமணி வாங்கி கொடுத்துடலாம், எல்லாம் வாங்கி கொடுத்துடலாம். ஆனா துன்பத்தில் உடன் இருக்கிறோமா? த சிம்பத்தட்டிக் மைண்ட் என்று சொல்லுகிறோம். ஒருவர் கஷ்டப்படுகின்ற பொழுது அந்த கஷ்டத்தில் நாம் உடன் இருக்கிறோமா என்பதுதான் இங்கே கேள்விக்குறி. கஷ்டம் வந்தால், துன்பம் வந்தால் விட்டு விலகி ஓடுகிற நண்பர்களைத்தான் நாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோம். எனக்கு தெரியாது, அவர் சொல்லிட்டாரு, அவர் செஞ்சிட்டார் என்று விலகி ஓடுகின்ற நண்பர்களை நாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோம். ஆனால் என்னுடைய துன்பத்தில் பங்கேற்கின்ற நண்பர்கள் நமக்கு இருக்கிறார்களா? உறவுகள் இருக்கிறார்களா? கை கொடுத்து தூக்கி விடுபவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. ஆனால் அன்னை மரியாளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த பண்பு, இந்த கஷ்ட காலத்தில், துன்ப நேரத்தில், பேருவகை காலத்தில் அன்னை மரியாளுடைய உடனிருப்பு தான் எலிசபெத் அம்மாளுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
சிறப்பாக நாம் இன்னும் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது இந்த அன்னை மரியாளுடைய எலிசபெத் அம்மாளுடைய சந்திப்பை ஒரு சித்திரம் காட்டுகிறது. நெட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா இமேஜ் ஆஃப் த விசிட்டேஷன் ஆஃப் பிளஸட் மேரி வித் எலிசபெத்தன் அப்படின்னு போட்டிங்கனாக்கா அந்த இமேஜ் வரும். பார்த்தா ரெண்டு பேரும் போய் அப்படியே கை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கழுதை ஒன்று நிற்கும். அன்னை மரியாள் ஏறி கொண்டு வந்த அந்த கழுதை ரொம்ப சோர்ந்து போயிருக்கும். ஆனால் அன்னை மரியாள் முகம் மட்டும் எலிசபெத் அம்மாளை பார்க்கின்ற பொழுது ஒரு முகமலர்ச்சியோடு இருப்பதை பார்க்கும். தன்னுடைய சோகம், தன்னுடைய பயணம், தன்னுடைய களைப்பு, தனக்கு இருந்த எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சென்று சந்திக்கின்ற பொழுது வெளிப்படுத்திய அந்த மகிழ்ச்சிக்குரிய முகம்தான் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. we become more critical. நாம் எல்லாருமே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணனா, எதை எடுத்தாலும் ஒரு கிரிட்டிக்கலாகவே பார்க்கணும். எந்த ஒரு நிகழ்ச்சி எடுத்தாலும் இது ஏன் இப்படி செஞ்சாங்க, ஏன் இப்படி பண்ணாங்க, எப்பொழுதுமே we ask questions, we always scrutinize the people. யதார்த்தமான ஒரு மனநிலை யாருக்குமே வருவது கிடையாது. ஏனென்றால் நாம் எல்லாம் அப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய மனம், நம்முடைய மைண்ட், இட் இஸ் ஆல்வேஸ் கிரிட்டிக்கல் மைண்ட். கிரிட்டிசிசம் தான் நமக்கு அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். அன்னை மரியாளோ எலிசபெத் அம்மாளோ வேற யாருமே தங்களுடைய வாழ்க்கையை யதார்த்தமாக ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு ஒரு உடனிருப்பை கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு நிறைவோடு இந்த ஒரு நிகழ்வை சொல்லுகிறேன். பிராட்லி ஜேம்ஸ் அப்படின்னு ஒருத்தர், ஒரு மியூசிக் கம்போசர் அண்ட் பெர்ஃபார்மர் சொல்லுவாங்க. மியூசிக்கு கம்போஸ் மட்டும் பண்றதில்ல, அவர் சிறப்பாக ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார். அவர் அன்னை தெரசாவை பற்றியான ஒரு புத்தகத்தை எழுதினார், கிஃப்ட் ஆஃப் லவ், த வேர்ட்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் ஆஃப் மதர் தெரசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக். அதில் பார்த்தீங்கன்னாக்கா மிக அருமையாக நமக்கு சொல்லப்படுகிறது. அவர் ஒரு முறை அன்னை தெரசாவை சந்திக்கின்ற பொழுது அன்னை தெரசாவிடம் கேட்கிறார், நீங்க இவ்வளவு தூரம் செய்கிறீர்களே, உதவி செய்வதற்கு எவ்வளவு தூரம் நாம் பயணிக்க வேண்டும் என்று இருக்கிறார். அப்ப அன்னை தெரசா அருமையான ஒரு வார்த்தை சொல்வார், நீங்கள் உதவி செய்வதற்கு இந்தியாவில் உள்ள கல்கத்தாவுக்கு வந்துதான் உதவி செய்ய வேண்டும் என்பது அர்த்தமில்லை. நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே யார் யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உடனிருந்து உதவி பாருங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட பிற்பாடு கொஞ்ச நாள்ல அவருக்கு ஒரு இன்சிடென்ட் ஆகுது. பிராட்லி ஜேம்ஸ்க்கு என்னன்னா, ஒரு நாள் பயணித்து கொண்டிருக்கிறார். அந்த பயணத்தின் பொழுது ஒரு வழியில ஒரு பிச்சைக்காரர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பிச்சைக்காரர் தனக்கு முன்பாக ஒரு குவளை இருக்கிறது. அந்த குவலையில வச்சிருப்பாங்க. ஃபாரின்லாம் போனீங்கன்னாக்கா ஒரு சில நேரத்தில் கையெல்லாம் ஏந்தி பிச்சை எடுக்க மாட்டாங்க. அவங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயோ ஏர்போர்ட்லேயோ இப்படி உக்காந்துட்டு இருப்பாங்க. நம்மளா போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடோ ஏதோ வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவங்க எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க, அவ்வளோதான். அதே போல் அந்த பிச்சைக்காரர் ஒரு குவளையை வைத்து கொண்டு உட்காந்துக்கணும், யாராவது காசு போடுவாங்க அப்படின்ட்டு. இந்த பிராட்லி ஜேம்ஸ் என்ன பண்ணுகிறார், போயிட்டு தம் பாக்கெட்டில் இருந்த ஒரு சில சில்லறை காசுகளை அதில் போடுகிறார். போட்டுவிட்டு அந்த பிச்சைக்காரனிடம் கை நீட்டி கை குலுக்குகிறார். ஹாவ் எ நைஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இதை பார்த்த பிச்சைக்காரனுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பிராட்லி ஜேம்ஸை கூப்பிடுறார், கிட்டக்க வாங்க அப்படின்றார். கிட்டக்க வாங்க, எனக்கு நீங்க போட்ட காசுல ரொம்ப சந்தோஷம், அதை விட நீங்கள் என் கூட கை குலுக்குனீங்க பாருங்க, அது இன்னும் மிக சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வின் அர்த்தத்தை கொடுக்கிறது. யூ ஹாவ் ரெஸ்பெக்டட் மை ஹியூமன் டிக்னிட்டி என்று சொல்கிறார். என்னுடைய மனித மாண்பை நீங்கள் மதித்து என்னையும் ஒரு மனிதனாக ஏற்றுக்கொள்கிறீர்களே, அதில் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்கள், இதுதான் அன்னை மரியாளுடைய எலிசபெத் அம்மாளுடைய சந்திப்பில் மனித மாண்பை, கடவுளுடைய அன்பை மிக சிறப்பான விதத்தில் கொண்டாடுகின்ற வழிமுறைகளில் ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கின்ற ஒரு சில முயற்சிகள் தான் நம்மை நல்லவர்களாக சிறந்தவர்களாக மாற்றுகிறது. எப்போதுமே ஒரு சில பேர் என்ன பண்ண, தாம் பேர் வரணுன்னாக்கா ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டுட்டே இருப்பான். ஏதாவது ஒரு பிரச்சனை, they need issues. அப்பதான் நம்ம இருக்கிறோம் நம்முடைய அது இல்லை. நீ நல்லது செய்து பார், நீ உன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து பார்,
உன்னுடைய வாழ்க்கையின் நல்லது காரியங்களில் ஈடுபடுத்திப்பார். உன்னை தனியாக மக்கள் வைத்து தூக்கி கொண்டாடுவார். அதுதான் நம்முடைய நற்செய்தி, நம்முடைய இறை வார்த்தை நமக்கு கற்பிக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, கடவுள் கொடுத்த இந்த அன்பை கொண்டாடுவோம், மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். வருகின்ற கிறிஸ்து பிறப்பு விழா ஒரு அர்த்தமுள்ள விழாவாக அதை மாற்றி அமைப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க தொடர்ந்து செபிப்போம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் கலந்து கொண்டிருக்கின்ற இவ்விறை வழிபாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை நாம் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அவர் எளியோருக்கு நற்செய்தியை அறிவிக்க இவ்வுலகிற்கு வந்தார். அவ்வாறே இக்காலத்திலும் வறுமையுற்றோருக்கெல்லாம் மீட்பளிக்குமாறு அவரது இரக்கத்தை இரக்கமுடன் வேண்டுவோமாக. ஒவ்வொரு மன்றாட்டுக்கும் பிறகும் நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். முது திருச்சபையில் எழுந்தருளி அதை என்றும் பாதுகாக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உமது பாதுகாவலினால் இக்காலத்தில் உலகெங்கும் அமைதி நிலவ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உமது இரக்க பெருக்கத்தினால் மக்களின் பிணிகளை அகற்றி பசியை போக்கி இடர் அனைத்தையும் தவிர்க்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். மக்களின் முன்னிலையில் உமது அன்பின் மெய்யான சாட்சிகளாய் நாங்கள் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எதை தந்தாலும் என்றும் தந்தாலும் உமக்கு உகந்தது ஆகுமோ? ஏனை தந்தாலே
ஏனை தந்தாலே இன்றும் தந்தாலே உமக்கு உரியது ஆகுமே. குடும்பம் முழுவதுமே இன்று நன்றி உணர்வோடு உன்னிடம் வருகின்றோ. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரியாவின் திருவயிற்றை தூயாவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பலிபீடத்தின் வைக்கப்பட்டுள்ள காணிக்கைகளையும் அவரே புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படிகள் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிழ்ச்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் பேராயர் பிரான்சிஸ் கல்லிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் சிறப்பாக இத்திருப்பலியில் நினைவு கூறப்படுகின்ற இறந்த ஆன்மாக்களின் இலைப்பாற்றிக்காக செபிப்போம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே தும்பரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தந்தையின் அன்பின் வெளிப்பாடு, வார்த்தை மனுவுருவான இயேசு இவரே. இவரின் திருவிருந்து கழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னுள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதா. எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவே. வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள்
இதயம் இன்னும் போது. வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே. கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் ஆண்டவரும் இடமே உள்ளன. லாலலலா, லாலலலலா. வல்லவர் நீர் தரும் உணவும் அழியா உணவாய் திகழ்கின்றது. லாலலலா, லாலலலலா. வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் ஆண்டவரும் இடமே உள்ளன. வல்லவர் நீர் தரும் உணவும் அழியா உணவாய் திகழ்கின்றது. எம்மீது நீர் வரும் நேரமெல்லாம் அது தேனின விரியாயிருக்கின்றது. லா, 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 லா. எம்முடன் நீரில்லா நேரமெல்லாம் அது நிலவில்லவானமாய் விடுகின்றது. உண்மை ஒளியே உயிரே உணவே எழுந்திடுவாய். அன்பே அருளே எம்மில் நீயும் கலந்திடுவாய். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே. மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். அப்பமதை கரம் எடுத்து இது என் திருவுடல் என மொழிந்தேன். லலலலா, லலலலலா. திராட்சை ரசம் கரமேந்தி இது என் திரு ரத்தம் என மொழிந்தேன். லலலலா, லலலலலா. அப்பமதை கரம் எடுத்து இது என் திருவுடல் என மொழிந்தேன். திராட்சை ரசம் கரம் ஏந்தி இது என் திரு ரத்தம் என மொழிந்தே. உம்முடன் உண்ணும் நாங்களெல்லாம் தினம் எம்முடன் பிறர்க்காய் இழக்க வேண்டும். லா, 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 லா. உம் ரத்தம் பருகும் நாங்களெல்லாம் தினம் எம் ரத்தம் பிறர்க்காய் சிந்த வேண்டும். உண்மை ஒளியே உயிரே உணவே எழுந்திடுவாய். அன்பே அருளே எம்மில் நீயும் கலந்திடுவாய். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே. கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர
டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று திருவருகை காலம் 4ஆம் ஞாயிறு. டிசம்பர் மாதம் 23ஆம் வருகிற திங்கட்கிழமை திருவருகை காலம் 4ஆம் வாரத்தின் திங்கள். டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கிறிஸ்து பிறப்பு முந்தின நாள் செவ்வாய்க்கிழமை. வருகின்ற 25ஆம் தேதி புதன்கிழமை கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. வருகின்ற 26ஆம் தேதி வியாழக்கிழமை புனித ஸ்தோவான் முதல் வேதசாட்சி விழா. வருகின்ற 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித யோவான் திருத்துதர் நற்செய்தியாளர் விழா. வருகின்ற சனிக்கிழமை 28ஆம் தேதி புனித மாசிலா குழந்தைகள் மறைசாட்சி விழா. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி இயேசு மரி யோசேப்பின் திருக்குடும்பம் விழா. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மேலும் ஒரு சில அறிவிப்புகள். இன்று நாம் நம்முடைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை வருகின்ற 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 11:30 மணி அளவில் நம்முடைய பங்கு ஆலயத்தில் திருப்பலியானது, கிறிஸ்து பிறப்பு விழா திருவிழுப்பு திருப்பலியானது நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு முன்பாக சரியாக 24ஆம் தேதி இரவு 8:30 மணி அளவில் நல்லாத்தூரில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலியும், 10 மணி அளவில் கீழ்நெடுங்காட்டில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலியும், நம்முடைய பங்கு ஆலயத்தில் 11:30 மணி அளவில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நள்ளிரவு திருப்பலியும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 25ஆம் தேதி காலை 8:30 மணி அளவில் மீண்டும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலியானது நமது பங்கு ஆலயத்தில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இறை மக்கள் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலியில் பங்கேற்று சிறப்பாக இறையாசிர் பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கு ஒரு சில பேர் நன்கொடைகள் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்களானது கிறிஸ்துமஸ் அன்று நள்ளிரவு திருப்பலி முடிவில் வாசித்து நன்றி கூறப்படும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் தாராள உள்ளத்தோடு நன்கொடைகள் வழங்கி உதவ விருப்பமுள்ளவர்கள், மனம் உள்ளவர்கள் வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நம்முடைய மறை மாவட்டம் தி ஆர்ச்சி டயசிசன் எஜுகேஷனல் ஸ்காலர்ஷிப் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பங்கிலிருந்து ஒரு 5 பிள்ளையோ 10 பிள்ளையோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதை ஸ்க்ரூட்டனை பண்ணி அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்து யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய உதவித்தொகை கொடுப்பார்கள். இந்த ஆண்டு நான் வந்த பிற்பாடு இந்த அப்ளிகேஷன்ஸ் நாம் வரவழைத்தோம். அதில் 20 அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கப்பட்டது நமக்கு. அதில் 20 அப்ளிகேஷன்ஸும் டிசர்விங் பிள்ளைகளுக்கு நாம் வழங்கினோம். அதில் நம்மகிட்ட வந்து சேர்ந்தது 15 தான். எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் 20ம் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும். அதில் 15 தான் வந்தது. இந்த 15 பேருக்கு நம்முடைய ஆர்ச்சி பிஷப் அவர்கள் ஒரு சிறிய கல்வி உதவித்தொகை கொடுத்துருக்காரு. பெரிய ஃபீஸெல்லாம் கட்ட முடியாது, அதில் ஒரு ஹெல்ப் அதை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை இப்பொழுது நான் உங்களுக்கு வழங்குகின்றோம். அந்த பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கிறேன். பங்கு பேரவை உறுப்பினர்கள் திரு அலெக்சாண்டர் முடியப்பா மற்றும் பங்கு பேரவை உறுப்பினர்கள் முன்பாக வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யார் யார் இருக்கிறீங்களோ பங்கு குழு உறுப்பினர்கள் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மென்மேலும் இறைப்பற்றுடன் உம் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மானுவேலா மானுவேலா மாதையாபரா வருக. மானுவேலா மானுவேலா மாதையாபரா வருக. மன்னகத்தோரை மீட்க மன்னவனே வருக. மன்னகத்தோரை மீட்க மன்னவனே வருக. மானுவேலா மானுவேலா மாதையாபரா வருக. எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.